வணக்கம். ஒரு பேய், ஒரு பையன், அப்புறம் ஒரு சாபம். ம் இதெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்ட தாண்டி உருவாகுற ஒரு ரொம்ப விசித்திரமான ஒரு உறவு. ஒரு நட்புன்னு கூட சொல்லலாம். ஆமா. இத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக அலசப் போறோம். இந்த கதையில இரண்டு காலகட்டங்கள் இருக்கு. ஒன்னு 1920கள்ல நடக்குது. இன்னொன்னு இப்போ நிகழ்காலத்துல. கரெக்ட். சரி, வாங்க இந்த மர்ம முடிச்சுகளை ஒவ்வொன்னா அவிழ்த்து பார்க்கலாம். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது ஒரு வழக்கமான பேய் கதை மாதிரி இல்ல. இது நம்மள பயமுறுத்த முயற்சி பண்ணல. ஆமா. அதுக்கு பதிலா சோகம், வாழ்க்கையோட நோக்கத்தை கண்டுபிடிக்கிறது, அப்புறம் நாம எதிர்பார்க்காத வழிகள்ல பிணைப்புகள் எப்படி உருமாகுதுன்னு. ரொம்ப ஆழமான உணர்வுகளை பத்தி பேசுது. ஆமா. அமானுஷ்யத்தை ஒரு கருவியா மட்டும்தான் பயன்படுத்துது. சரி, அப்போ கதைக்குள்ள போலாம். 1928ஆம் வருஷம். பியாட்ரிக்ஸ் ஜென்கின்ஸ்னு ஒரு பொண்ணு. ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு 11 வயது பெண். அந்த வயசுக்கே உரிய ஒரு ஆர்வம், துணிச்சல் எல்லாம் இருக்கும் இல்லையா? நிச்சயமா. அவ ஸ்கூல் டூரா ஸ்பெக்ட்ரல் வேலி மியூசியத்துக்கு போறா. அங்க தடை செய்யப்பட்ட ஒரு பகுதி அவளை ஈர்க்குது. நோ என்ட்ரி போர்டு பார்த்தா உள்ள போகணும்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி. அதேதான். யாருக்கும் தெரியாம உள்ள போறா. அங்க ஒரு முத்து பதிச்ச மோதிரம் அவ கண்ல படுது. அது அவளை அப்படியே வசீகரிக்குது. ஆமா. அந்த மோதிரத்தை எடுத்து பார்க்கணும்னு ஒரு ஆசை. அந்த பெட்டியை திறந்து கையில எடுத்து பார்க்கறா. அந்த நொடி யாரோ பாத்துடுறாங்க. ஆமா, ஒரு பாதுகாப்பு காவலர் அவளை பாத்துடுறாரு. அவ்வளவுதான். பயத்துல அவ அந்த மோதிரத்தோட மியூசியத்தை விட்டு வெளியோட ஆரம்பிக்கிறா. மாட்டிக்க கூடாதுங்கிற பதற்றம். ஆனா துரதிர்ஷ்டவசமா ரோட்ட கிடக்க முயற்சி பண்ணும்போது வேகமா வந்த ஒரு கார் அவள் மேல மோதுது. ஐயோ! அந்த இடத்திலேயே அவ உயிர் போயிடுது. ஒரு சின்ன தவறு, ஒரு கன நேர தூண்டுதல், ஆனா விளைவு ரொம்பவே கொடூரமா இருக்கு. ஆமா. இங்கதான் கதையோட முக்கியமான திருப்பமே ஆரம்பிக்குது. அந்த மோதிரம் ஒரு சபிக்கப்பட்ட மோதிரம். அப்படியா? ஆமா, பியாட்ரிக்ஸோட மரணத்தால அவளோட ஆவி அந்த மோதிரத்தோட பிணைக்கப்பட்டுடுது. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம். 100 வருஷமா? ஆமா, 100 வருஷம் அவ வாழ்ந்த அதே வீட்டுக்குள்ளேயே சிறைப்பட்டு போறா. ஒரு கன நேர தூண்டுதல் ஒரு 100 ஆண்டுகள் சிறைவாசமா மாறுது. நினைச்சு பார்க்கவே முடியல. ஒரு நொடியில முடிஞ்ச வாழ்க்கை 100 வருஷ காத்திருப்பா மாறுது. அந்த தனிமை எவ்வளவு கொடூரமா இருந்திருக்கும். அதுதான் இங்க நம்ம யோசிக்கணும். அவன் ஒரு பழிவாங்கிற பேயா மாறல. அதுக்கு பதிலா ஒரு தீராத சோகத்தோட அடையாளமா அந்த வீட்ல இருக்கா. காலம் போகுது, உலகம் மாறுது. ஆனா அவன் மட்டும் அந்த 1928லயே சிக்கிக்கிட்டு இருக்கா. அந்த அமைதிய ஒருத்தன் கலைக்கிறோம். சரி, இப்ப நாம நிகழ்காலத்துக்கு வருவோம். கோல் சான்சஸ். ஒரு 17 வயசு பையன். அவனோட அப்பாவோட மரணத்துக்கு அப்புறம் அவனும் அவங்க அம்மாவும் பியாட்ரிக்ஸ் வாழ்ந்த அதே வீட்டுக்கு குடி வர்றாங்க. ஆமா. அப்பாவோட இழப்பு கோல ரொம்பவே பாதிச்சிருக்கு. அவனுக்கு ரொம்ப பிடிச்ச இசைய கூட அவன் முழுசா கைவிட்டுட்டான். சொல்லப்போனா கோலும் ஒரு விதத்துல சிக்கி போயிருக்கான். பியாட்ரிக்ஸ் வீட்டுக்குள்ள சிக்கியிருந்தா கோல் தன்னோட துக்கத்துக்குள்ள சிக்கியிருக்கான். ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த புது வீடு அவனுக்கு ஒரு சின்னம் மாதிரி. வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சுங்கிறதோட ஒரு சின்னம். ஒவ்வொரு அறையும் அவனோட அப்பாவோட நினைவு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. அப்படி ஒரு நாள் தன்னோட புது அறைய சரி பண்ணும்போது கோல் அந்த முத்து மோதிரத்தை கண்டுபிடிக்கிறான். அவனுக்கு அது என்னன்னு தெரியாது இல்லையா? தெரியாது. சும்மா எடுத்து தான் விரல்ல போட்டுக்கிறான். அத போட்ட அடுத்த நிமிஷம் வீட்ல விசித்திரமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. பொருட்கள் நகர்றது, சத்தம் கேட்கறது, அந்த மாதிரி. ஆமா. ஆரம்பத்துல பயப்படுறான். ஆனா அப்புறம் அந்த பயம் மெல்ல மெல்ல ஆச்சரியமா மாறுது. ஏன்னா அது அவனை தாக்க முயற்சி பண்ணல. கரெக்ட். ஒரு கட்டத்துல அவன் பியாட்ரிக்ஸோட ஆவிய சந்திக்கிறான். அந்த பயம் ஒரு ஆழமான நட்பா மலருது. பியாட்ரிக்ஸ் அவனோட வாழ்க்கையில ஒரு புது நம்பிக்கைய விதைக்கிறான். இது ரொம்பவே தனித்துவமான ஒரு நட்பு. 2 பேருடைய தனிமையிலிருந்து பிறந்தது. பியாட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் பல வருஷத்துக்கு அப்புறம் உயிருள்ள உலகத்தோட கிடைச்ச ஒரு தொடர்பு. கோலுக்கு பொறுத்த வரைக்கும் அவனோட துக்கத்திலிருந்து மீண்டு வரத்துக்கு ஒரு வழி. இங்க பயங்கிற உணர்ச்சி மெல்ல மெல்ல ஒரு ஆறுதலா மாறுது. இந்த சமயத்துல தான் கோலுக்கு உதவ அவனோட வகுப்பு தோழி லிடியா வரா. கோல் தயங்கி தயங்கி தன்னோட வீட்ல ஒரு பேய் இருக்கிற விஷயத்த சொல்லும்போது லிடியா அவனை ஒரு மாதிரியா பார்க்கல. அவனுக்கு உதவ முன்வரா. லிடியாவோட பாத்திரம் ரொம்ப முக்கியமானது. அவதான் இந்த அமானுஷ்ய கதைக்குள்ள நிஜ உலகத்தோட தர்க்கத்தை கொண்டு வர்றா. உண்மைதான். 2 பேரும் சேர்ந்து அந்த மோதிரத்தை பத்தி ஆராய ஆரம்பிக்கிறாங்க. இன்டர்நெட் பழைய புத்தகங்கள்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு அந்த அதிர்ச்சியான உண்மை தெரிய வருது. அந்த மோதிரம் சபிக்கப்பட்ட ஒரு ஜோடி மோதிரங்கள்ல ஒன்னு. அந்த சாபத்தோட விதி என்னன்னா, அந்த 2 மோதிரங்களையும் யாராவது பிரிச்சா அவங்க கொடூரமா இறந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாம மோதிரங்கள் மறுபடியும் ஒன்னு சேர்ற வரைக்கும் அவங்களோட ஆவி இங்கேயே சிக்கிக்கும். இப்பதான் கோலுக்கு புரியுது. பியாட்ரிக்ஸோட மரணம் ஒரு சாதாரண விபத்து இல்ல, அது அந்த சாபத்தோட விளைவுன்னு. ஆமா.
இது கதையோட ஒரு முக்கியமான திருப்புமுனை. இப்போ கோலுக்கு ஒரு நோக்கம் கிடைக்குது. அவ மேல பரிதாபப்பட்டவன் இப்போ அவளை காப்பாத்தணும்னு நினைக்கிறான். உண்மையான நட்புங்கிறது அவளை இந்த சிறையிலிருந்து விடுவிக்கிறது தான் அவன் புரிஞ்சுக்கிறான். அவளை அமைதியடைய செய்ய மற்ற மோதிரத்தை கண்டுபிடிக்க அவன் முடிவு செய்யறான். இது ஒரு சுயநலமில்லாத அன்பு மாதிரி தெரியுது. ஆனா இன்னொரு கோணத்திலையும் இதை பார்க்கலாம். எப்படிங்க? பியாட்ரிக்ஸோட பிரச்சனையை தீர்க்க முயற்சி பண்றதன் மூலமா கோல் தன்னோட சொந்த சோகத்தை எதிர்கொள்றத தள்ளி போடுறான். ஒரு பெரிய லட்சியத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சுகிட்டு தன்னோட வலிய மறக்க முயற்சி பண்றான். வாவ்! அப்போ அவளை விடுவிக்கிற பயணம் அவனுக்கே ஒரு விதமான விடுதலை பயணமா அமையுது. ஆமா, தன்னோட சோகத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு அவனுக்கு இந்த தேடல் ஒரு வழியை காட்டுது. கோலும் லிடியாவும் சேர்ந்து அந்த இன்னொரு மோதிரத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. பல தடைகளை தாண்டி கடைசியா அந்த இரண்டாவது மோதிரத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த தேடல் அவங்களுக்குள்ள இருந்த தைரியத்தை வெளிக்கொண்டு வருது. இப்போ அந்த முக்கியமான தருணம் வருது. 2 பேரும் ரொம்ப பதட்டத்தோட அந்த 2 மோதிரங்களையும் ஒன்னா இணைக்கிறாங்க. நாம எல்லாரும் என்ன நினைப்போம்? அவளோட ஆவி சாந்தி அடைஞ்சிரும்னு நினைப்போம் இல்லையா? ஆமா, ஆனா அவங்க எதிர்பார்த்தது நடக்கல. பியாட்ரிக்ஸோட ஆவி அமைதி அடையல. அதுக்கு பதிலா ஒரு வார்த்தை கூட பேசாம அவ அந்த இடத்துல இருந்து முழுசா மறைஞ்சு போறா. காத்துல கரைஞ்சு போன மாதிரி. ஆமா, கோலுக்கும் லிடியாக்கும் ஒண்ணுமே புரியல. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இங்கதான் கதையோட மிகப்பெரிய ஆச்சரியமே காத்திருக்கு. அந்த சாபம் நீங்கினதும் பியாட்ரிக்ஸ் அடுத்த உலகத்துக்கு போகல. பின்ன எவட போய் அவ தன்னோட காலத்துக்கே திரும்பி போறா. அதாவது 1928க்கு. அந்த கார் மோதுறதுக்கு சில கணங்களுக்கு முன்னாடி அவ மறுபடியும் உயிர் பெறறா. என்ன சொல்றீங்க? ஆமா, இந்த முறை அவ அந்த மோதிரத்தை அங்கேயே போட்டுட்டு பாதுகாப்பா சாலையை கடந்துடுறா. அப்போ அந்த சாபத்தோட நோக்கம் அவளோட ஆவிய விடுவிக்கிறது இல்ல, அவகிட்ட இந்த திருடப்பட்ட அவளோட வாழ்க்கைய அவளுக்கே திருப்பி கொடுக்கறது. இது கோலுக்கும் சரி நமக்கும் சரி ஒரு பெரிய ஷாக். அவளுக்கு அமைதியை கொடுக்க நினைச்சாங்க, ஆனா அதுக்கு பதிலா அவளுக்கு வாழ்க்கையே திருப்பி கொடுத்துட்டாங்க. இது வழக்கமான அமைதியற்ற ஆவிங்கிற கான்செப்டையே தலைகீழா மாத்துது. மரணத்தை ஏத்துக்கிறது தான் விடுதலையா, இல்ல திருடப்பட்ட வாழ்க்கையே திரும்ப கொடுக்கறது தான் உண்மையான விடுதலையான்னு ஒரு கேள்வி எழுப்புது. ஆனா இந்த அற்புதம் கோலுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. அவன் தன்னோட ஒரே தோழிய இழந்துட்டான். அந்த வீடு இப்போ இன்னும் வெறுமையா இருக்கு. அவனோட துக்கம் இரட்டிப்பாகுது. அந்த வெறுமையில அவன் அந்த வீட்டை காலி செய்யும்போது ஒரு பழைய போட்டோ ஆல்பத்தை கண்டுபிடிக்கிறான். அது இத்தனை நாளா அவன் கண்ணுல படல. ஆமா, அத திறந்து பார்க்கும்போது அவன் அப்படியே ஆச்சரியத்துல உறைஞ்சு போறான். அதுல என்ன இருக்கு? அதுல பியாட்ரிக்ஸோட போட்டோக்கள் இருக்கு. அவ ஒரு விமானி ஆகியிருக்கா, கல்யாணம் செஞ்சுக்கிட்டு தன் குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருக்கா. அவளோட பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளோட இருக்கிற போட்டோக்கள். கடைசி போட்டோல அவ வயசாகி ஒரு நிறைவான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு அமைதியா இருந்திருக்கான். ஒரு முழுமையான மகிழ்ச்சியான வாழ்க்கை. இது ஒரு கலவையான உணர்ச்சிகளை தரக்கூடிய ஒரு முடிவு. கோல் அவளோட நட்பை இழந்துட்டான். அது அவனுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். ஆமா, ஆனா அதுக்கு பதிலா அவளுக்கு ஒரு முழு வாழ்க்கையே பரிசா கொடுத்திருக்காங்கிற மனநிறைவு அவனுக்கு கிடைக்குது. அவனோட துக்கத்துக்கு ஒரு அர்த்தம் கிடைக்குது. அவளை அவன் இழந்தான், ஆனா அவளை காப்பாட்டினான். ஆமா, அவ சந்தோஷமா வாழ்ந்தாங்கிற உண்மை அவனுக்கு ஒரு புது நோக்கத்தையும் நிம்மதியும் தருது. அவன் தன் அப்பாவை காப்பாத்த முடியல, ஆனா பியாட்ரிக்ஸை காப்பாத்திருக்கான். அந்த செயல் மூலமா அவன் தன்னோட சோகத்திலிருந்தும் விடுதலை அடைறான். ரொம்ப அழகா சொன்னீங்க. இழப்புக்கு பிறகும் நம்பிக்கை இருக்குங்கிறத இந்த கதை ரொம்ப ஆழமா சொல்லுது. இன்னொருத்தருக்கு வாழ்க்கையை அளித்ததன் மூலமா கோல் தனக்கான விடுதலையும் கண்டறிகிறான். அவன் மறுபடியும் இசையை நேசிக்க ஆரம்பிக்கிறான். அவன் வாழ்க்கை இப்போ அர்த்தமுள்ளதா மாறுது. ஒரு சாதாரண பேய் கதையா ஆரம்பிச்சு துக்கத்திலிருந்து மீள்றது, சுயநலம் இல்லாத அன்பு, அப்புறம் எதிர்பாராத வழிகள்ல கிடைக்கிற மன நிம்மதின்னு பல விஷயங்களை ஆராய்ஞ்ச ஒரு ஆழமான பயணமா இது அமைஞ்சது. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. நீங்க ரொம்ப நேசிக்கிற ஒருத்தரோட கடந்த காலத்தை மாத்தி அவங்களுக்கு ஒரு முழுமையான வாழ்க்கையை கொடுக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய ஒரே விலை, அவங்க வாழ்க்கையில இருந்தும் நினைவுகள்ல இருந்தும் நீங்க முழுசா அழிக்கப்படுவீங்க. அப்படி ஒரு தியாகத்தை செய்வீங்களா? உங்க பதில்தான் இந்த கதையோட உண்மையான அர்த்தத்தை உங்களுக்கு உணர்த்தும்.